இது எத்தனை நாள் ஆகுங்கண்ணா விளையிறதுக்கு? 120 நாளுங்க. செம சைஸு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு வில்லேஜை தாங்க கவர் பண்ண போகிறோம். இந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா அழகர் மலை அப்படிங்கிற வில்லேஜு. ஊட்டியிலேருந்து மசனகுடி போகக்கூடிய கல்லட்டிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த அழகர் மலைங்கிற கிராமம். ஸோ ஊட்டியிலேருந்து கல்லட்டி சாலை, இந்த வளைவு நெளிவான சாலை இதுதாங்க. இதன் வழியாக போனால் நம்ம மசனகுடியை போயிட்டு கீழே அங்கே பாருங்கள், பாட்டம் கடைசி எண்டு குழிக்குள்ளே அந்த அங்கே தாங்க இருக்குது மசனகுடி. நம்ம இப்போ இந்த அழகர் மலைங்கிறது இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமம். இந்த ஏரியா தான் கவர் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அழகர் மலைங்கிறது இந்த மலை தாங்க அழகர் மலை. ஸோ இதான் பெயர் காரணம். சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகர் மலை. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்பவே டேஞ்சரான கல்லட்டி ரோடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே காற்றடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது சரியாக கேட்குதா என்னன்னு தெரில. இங்கே எல்லாம் முட்டைக்கோசு போட்டிருக்காங்க பாருங்கள். முட்டைக்கோசுக்கு போட்டு எல்லாம் மருந்து அடிச்சிட்ருக்காங்க. கேரட் எடுக்கிறாங்க, உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட்டு எல்லாமே விவசாயம் இழந்தாங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். முட்டைக்கோசு விவசாயம் பண்ணுற இடம் எல்லாம் பாருங்கள். மருந்து அடிச்சிட்ருக்காரு அண்ணன். அதோட சவுண்டு இங்கே கேட்குது. ஸோ இப்படி இது ஒரு விவசாய சம்பந்தமான ஒரு இடம் தாங்க இந்த இடம். ஹேர்பின் பெண்டில் பாருங்கள், நல்ல நகர்ப்புறம். இது தலக்குந்தா பக்கத்துலேயே இருக்குது இந்த கிராமம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையான வியூ பாயிண்டான ஒரு ஏரியாங்க இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அழகர் மலை செம்ம வியூ பாயிண்டான அழகான ஒரு ஏரியா. வாங்க போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திப்போம், விவசாயம் பண்ணக்கூடியதை பார்ப்போம், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகை ரசிப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூவெல்லாம் இங்கே பிடிச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குங்க. மண்ணே இல்லை உள்ள, அந்த அளவுக்கு காலம். டக்குன்னு இதை பார்த்தேன் பாருங்கள், பாம்பு மாதிரியே இருந்துச்சு. ஷாக் ஆகிட்டேன். இது ஒரு பூச்செடி தாங்க, காஞ்சிட்ருக்கு. பாம்பு மாதிரி இருந்தோன்னே பயந்துட்டேன். இதாங்க இந்த அழகர் மலை கிராமம். இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வியூ பாயிண்டில் அமைந்த ஒரு கிராமம்னு இதை சொல்லணும். கீழே ஃபுல்லாகவே விவசாய இடம்தான். எல்லாம் கேரட்டு, பூண்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே விவசாய இடம் தாங்க. அது கல்லட்டி ரோடு பார்க்கவே செம்ம டேஞ்சராக இருக்குது. உட்காந்தோம்னா டைம் பாஸ் செம்மையாக ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு பைனோ மட்டும் வச்சுருந்தா போதும். கடைசி எண்டு வரையும் பாருங்கள் ஹில்ஸு தான். அங்கேயும் சின்ன சின்ன கிராமங்கள், நல்ல செம்மையான கிளைமேட்டு. ரொம்பலாம் மேகமூட்டம் இல்லாமல் இதமாக இருக்குங்க கிளைமேட்டே. சூப்பரான தென்றல் காற்றோடு அருமையாக இருக்குது. கீழெலாம் பாருங்கள், விவசாயம் பண்ணுறதுக்கு போர்லாம் போடுறதில்ல, ஊற்று நீர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஊற்று நீரை இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்களில் தேக்கி வச்சுக்கிறாங்க. தேக்கி வச்சுட்டு அந்த கிணத்துலேருந்து மோட்ரு போட்டு எடுத்து ஸ்ப்ரிங்க்லரு, இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் தான். சொட்டு நீர் பாய்ச்சன மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் அமைந்த ஒரு கிராமம்னு இந்த கிராமத்தை சொல்லணுங்க. அருமையாக இருக்குது பாருங்க.
ஃபுல்லாக நம்ம முதுமலை அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மலை மாடுகள் தான் பார்த்துருப்போம். எல்லாம் வந்து காடுகளில் வந்து வறட்சியை வந்து தாங்கக்கூடிய மாடுகளாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வறட்சியே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், இதில் நடக்கிறதுக்கே பொசு பொசுன்னு இருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே நடக்கவே. இங்கே பாருங்கள், வா அப்படியே அழகாக பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. இதில் பாருங்கள் மாடு எப்படி கொழு கொழுன்னு இருக்குன்ட்டு. நல்லா இது ஒரு 5 லிட்ரு மேலே கறக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடெல்லாம். பாருங்களேன், ஜெர்சி அந்த மாதிரி ஹைப்ரிட் மாடுக்கு தான் வளர்த்துட்ருக்காங்க. கேட் வந்து பேக்லேயே வந்து கொண்டு வந்தேன் தலையோட. இதை கேட்டை மட்டும் வச்சுட்டு இந்த தலையை உடைச்சி அதுங்களுக்கு போடலாங்க. வா, இதுங்களுக்கு அது கொசு மாதிரி தான் இருந்தாலும் நம்ம ஒரு திருப்திக்காக கொடுப்போம். இந்தா வா, ஏய் செல்லக்குட்டி, சாப்பிட்டு 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 தேங்க்ஸ் சொல்லுது. நல்லா ருசியாக இருக்கும் பாருங்க. கேரட் இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா சரிடா, சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா, அருமையாக இருக்கு. நல்லா தொட்டு பார்க்கும். கொய்யால என்ன வேலை பண்ணிடுச்சு பாருங்க, சடனாக முட்டிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் தூக்கி வீசியிருக்கோம். இங்கே பாருங்க முட்டி பிடிச்சி. டேய், தொட்டைலாம் வந்து முட்டாதடா, ஓடுற அளவுக்கு மதியம் சாப்பிடல. இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரம். யாரோ இந்த வீட்டிலலாம் இருக்கும்போது இங்கெல்லாம் ஆரஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிச்சீஸ் மரம், பழ மரங்கள் எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மாதிரி. ஆனால் அந்த மரத்துலலாம் ஆரஞ்செல்லாம் இருக்குது, 1-2 இருக்குங்க, பழுத்துட்ருக்கு. அப்படியே விட்டு போயிட்டாங்க. வாங்க போயிட்டு சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, எல்லாம் ஊற்று தண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊற்று சுத்தமான ஊற்று நீர்கள் அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஓட்டமாக தான் இருக்குது. இப்போ தான் மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் இந்த தீபாவளி சீசன்லலாம் பார்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது இந்த உன்னிப்பழ செடி, உன்னிப்பழம் ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும் அந்த பழச்செடி. அடுத்த முறை வந்து நம்ம வந்து பார்ப்போங்க கண்டிப்பாக. அதை பழுத்தோன்னே பறித்து சாப்பிட்லாம். என்னன்னே தெரில, அழகு செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா புல்லாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு உள்ளே போகுது பாருங்கள். சே, சேத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபுல்லாக சேரு தான். உள்ளே பாம்பு இருக்குமா என்னன்னு தெரில. நம்மளோட பேகை இங்கேயே போட்டுடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த செடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க பூக்கள்லாம், இந்த பூ பாருங்கள், இந்த இலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எப்பா, பரமனின் முகத்தை படைப்பில் காண்கிறேன் அப்படிம்பாங்க. ஆண்டவனோட முகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவர் படைச்ச படைப்பில் தாங்க இருக்குது. இது எல்லாமே ஆரஞ்சு பழம் தாங்க. இங்கே பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா, ஆரஞ்சு தான். காசு கொடுத்து வாங்குவோம். இங்கே யாருமே பறிக்க ஆள் இல்லாமல் அனாதையாக கிடக்குது. இங்கே பாருங்க, ஒரு பழம், அங்கங்கே பழமெலாம் இருக்குது. மேலே ஏறி தான் பறிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முள்ளு மரம். ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எல்லாமே வற்றி போயிட்டுருக்கு. அதனால் எல்லாம் பிஞ்சு மாதிரி இருக்குதுங்க. பிஞ்சிலே எல்லாம் வெம்பி போன மாதிரி இருக்குது. பழைய வீடு எல்லாம் பாருங்கள். ஒரு காலத்தில் இங்கே எல்லாம் குடும்பத்தோடு வாழ்ந்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வாழ்ந்த கதை மட்டும் பேசுது. அவங்களோட நினைவுகளாக அந்த மரங்கள் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட பூ இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஆரஞ்சு மரத்தோட பூ எலுமிச்சம்பழ பூ மாதிரியே இருக்குன்ட்டுருங்க. ஆனால் இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பூவே. சூப்பராக இருக்குது. இப்போ தான் பூ விடுதுங்க.
எல்லாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் காய்கள்லாம் இருக்குது, ஆனால் பழமான மாதிரி இருக்குது, பிஞ்சாக இருக்குது, எல்லாம் வெம்பல் மாதிரி ஆகிப்போச்சு, வெம்பி போச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், காய் இது பழம் வெம்பி போச்சு. இங்கே வந்தோடனே பாருங்கள், மைனாங்கெல்லாம் வந்துருச்சு சவுண்டு போடுறதுக்கு. சூப்பராக இருக்கு பாருங்கள் மைனாங்க. மைனா இல்லைங்க, இது வந்து வாப்ளர் அப்படிம்பாங்க, 7 சிஸ்டர்ஸும்பாங்க, 7 சகோதரிகள் அப்படிம்பாங்க இந்த குருவியை. இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சரிவாக இருக்குன்ட்டு. அதெல்லாம் உழுக முடியாதுன்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிராக்டர் தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. சின்னதாக ஒரு கேட்டு. ஸோ இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, என்னன்ட்டு போய் பார்க்கலாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அந்த வீட்டு முன்னாடி சூப்பராக இருக்குது பாருங்கள். கேரட்டு, முன்னாடி வீடு, அங்கே பூந்தோட்டங்கள், அழகாக இருக்குது இந்த வீடு. நான் அதை இப்போ தாங்க பார்க்குறேன், ரோட்டில் இருந்து பார்க்கும்போது தெரில. இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்டு எல்லாமே பயங்கர டேஞ்சரான ஹேர்பின் பெண்ட். கல்லட்டி ரோடுங்க அது. ஸோ இது வழியாக தான் போக போகிறோம். மசனகுடி கீழே இருக்குது, கல்லட்டி இது கீழே இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அழகர் மலை வில்லேஜுங்க, இதோட அடிவாரம் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அழகர் மலை. ஸோ அதனால தான் இந்த வில்லேஜுக்கு பேர் அழகர் மலைன்னு பேர் வந்தது. எல்லாம் கேரட் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. தளன்ட்டு பசுமையாக. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம ட்ரை, அப்படியே காஞ்சு போயிட்டு வெறும் மண்ணாக இருந்தது, பாலைவனம் மாதிரி. இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது. அப்படியே போகலாம், போயிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஸோ அப்படியே நம்ம அவங்க கூட கொஞ்சம் பேசலாங்க. எப்படி இந்த ஃபீல்டு, விவசாய ஃபீல்டை பற்றி பேசலாம், லாபம் இருக்கா இல்லையா, ஸோ அதை பற்றி அவங்களோட மக்களோட எண்ணங்களை வந்து தெரிஞ்சுக்கலாங்க. தண்ணியே இல்லை, எல்லாம் ஓடை வர்றது, தண்ணி இல்லாதனால எல்லாம் பைப்பு விட்டு கொண்டு வர்றாங்க, சொட்டு நீர் பாய்ச்சம் மாதிரி. அநேகமாக இதுதான் வழித்தடம்னு நினைக்கிறேன். இல்லை போகலாங்க, சூப்பராக பாருங்க இந்த வியூவை. என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரில. பூண்டா இல்லை உருளைக்கிழங்கா அப்படிங்கிற டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓ, பூண்டு தாங்க பண்ணுறாங்க. கிணறு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கிணறே பார்த்ததில்ல. நல்லா பாறைக்குள்ள ஊத்து மாதிரி வந்துட்டுருக்கு. பாறையை வெட்டியிருக்காங்களா என்னன்னு தெரிலங்க. எல்லாமே சைடில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஓகே இதெல்லாம் சிமெண்டில் பூசிருக்காங்க. அந்த சைடு மட்டும் பாறை. பயங்கரமாக இருக்குது இந்த கிணறு. வற்றாத ஊற்று நீர், மோட்ரு ஷெட்டு போட்டு பண்ணுறாங்க. அதனால் இந்த தோட்டம் எப்போவுமே விவசாயம் பண்ணுவாங்க மாதிரி. பூண்டு வாசனை இப்போ தாங்க அடிக்குது, கமன்ட்டு. எல்லாம் பூண்டு தான். அண்ணா வரலாமா? வரலாமாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. செமையாக இருக்கு பாருங்க பூண்டெல்லாம். எல்லாம் கொத்தி எடுத்து போட்டிருக்காங்க.
அடுத்ததான் அந்த பூண்டு தனியாக, அந்த பூண்டு கீரை தனியாக பிரிப்பாங்க மாதிரி. அண்ணா வணக்கம்ண்ணா. சரிங்கண்ணா. எப்போங்கண்ணா வேலை ஸ்டார்ட் பண்ணீங்க? காலையிலையா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஃபுல்லாக இவங்க பூண்டு எடுக்க எடுக்க உள்ளே உள்ள பூச்சியெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அந்த காக்கா வந்து உட்காந்துருக்கு. எல்லாருமே காலில் வந்து செப்பலே போடல. நம்ம ஷூ போட்டு வந்துட்டோம். உள்ளே போகக்கூடாது, அதனால் வெளியில் நின்றுக்கிறேன். யாரும் செப்பலே போட மாட்டீங்க உள்ள? நான் இங்கே போட்டுக்கலாமா? வழியில் போட்டுக்கலாம். சரிண்ணா. அவரு ஓ மேஸ்திரி. சரி. ஓ சரி சரிண்ணா சரிண்ணா. இந்த வருஷம் ஓகேவாண்ணா? ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போ எவ்வளோங்கண்ணா பூண்டு போயிட்டுருக்குங்கண்ணா? 400 450. போன வருஷங்கண்ணா 150 200. அப்படியா? அப்போ இந்த வருஷம் நல்ல ஓரளவு கெயின் தான். சரிங்கண்ணா சரிங்க. காய போட்டு அறுத்து மெட்டுப்பாளையத்தில் கொண்டு போய் கொட்டி அங்கே காய போட்டு அப்புறம் தான் இது. ஓகேண்ணா. அங்கே தான் மேட்டுப்பாளையம் தான் ஏலம் விட்ற இடம். இப்போ ஏலம்னா எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் ஏலம் விடுவீங்க? வாரத்துக்கு ஒரு நாளுக்கு. இனிமேல் இது வந்து இன்னும் இது இப்போ எத்தனை ஸ்டேஜுக்குன்னா இதை வெட்டியாச்சுங்க. வெட்டிட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா கட் பண்ணுங்க. வேற கட் பண்ணணும், தண்டை கட் பண்ணணும், தண்டை கட் பண்ணி காய வைக்கணும். காய வச்சு அப்புறம் கிரேட் பண்ணணும். ஓ கிரேடு. ஓ இங்கே பிரிப்பீங்களா? பெருசு சின்னதுன்ட்டு இங்கே தான் அனுப்பிவிடணும். அனுப்பிட்டா தான் அங்கே தகுந்த மாதிரி ரேட்டு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இன்னும் அப்போ எப்படி இதை நீங்கள் விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும். காயப்படுவீங்களா? மார்க்கெட்டு சனிக்கிழமை இங்கேருந்து கொண்டு போய் ஒரு பிக்கப் பிடிச்சி 30 மூட்டை 40 மூட்டை சின்ன பை வெள்ளை பை இருக்கு, ஜெரிக பை அதை பிடிச்சி ஏற்றி தைச்சி ஏற்றி விட்டு சரிங்க பை கட்டி அனுப்பி. சரிங்கண்ணா சரி. போய் இறக்கி ரேட் இருக்கு 600. போன வாரம் 600 போச்சு. 600 600 போச்சு. பரவாயில்லையே, நல்ல ரேட்டுங்களே. கொஞ்சம் சரக்கு ஜாஸ்தி போகும். எதனால் இப்படி ரேட்டு வந்து அதிகமாகுது கம்மியாகுது? அதிகமாக கம்மியாகுதுன்னா சரக்கு ஜாஸ்தி போகும்போது அங்கே சரக்கு ஜாஸ்தி போச்சுன்னா வாங்குறதுக்கு ஆள் இதாக இருக்கும். இந்த சரக்கு கம்மியாக போச்சுனாக்கா அங்கே ரேட் அதிகமாகும். அதிகம் போட்டி போடுவாங்க இல்லைங்களா? சரக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும். ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. இது ப்ரீடு ஹைப்ரிட் மாதிரிங்களா இல்லை நாட்டு பூண்டுங்களா? மலை பூண்டும்பாங்களே, மலை பூண்டு பொண்ணுங்க பார்ப்போம். காரம் நீலகிரி பூண்டு தான் காரம். நீலகிரி காய்கறி தான் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. இதுதான் நல்ல காரம். மற்ற கொடைக்கானலாம் வருது, நீலகிரி மாதிரி வராது. நல்லா நெடிதாங்கண்ணா. வாடகை பிடிச்ச மன்னிச்சிருங்க, அது இது சுவை கம்மியாயிருமா? சரிங்கண்ணா. ஆனால் உங்களோட பேர்னா? நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி போடுவேங்க. என் சேனலு பேர் சிற்றூர் செல்வம் அப்படிங்கிற சேனலு. நீலகிரியோட வில்லேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவேங்க. ஆமாங்க, விவசாயம் மக்கள் சார்ந்து போடுவேங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ இந்த பச்சையாக இருக்கும்போது எந்த யூஸும் இல்லை. இந்த தலையெல்லாம் என்ன பண்ணுவீங்கண்ணா? கீரையெல்லாம்
எருவுக்கு எரு தான். எரு சும்மா மண்ணிலே போட்டுருவீங்களா? அந்த மாதிரி இந்த கச்சரை போட்டுக்கலாம் மறுபடியும் இதுக்கே யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சும்மா அப்படியே மண்ணோட மண்ணாக மக்க வேண்டியதாங்க. இது இப்போ மழை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மழை அடிச்சுங்க. சரிங்கண்ணா. அதில் வந்து காஞ்சிடுச்சுங்க காற்று. ஓ அப்படியா? அதனால தான் இப்போ சீக்கிரம் எடுக்குறீங்களா? இன்னும் 10 நாள் இப்போ 10 நாள் ஆகணும். காற்றடிக்கணும் அப்படியே படுத்துச்சு எல்லாம். ஆமாம், எல்லாம் சாஞ்ச மாதிரி இருக்கு. இது வேலை இருக்குங்க. சாயம் முன்னாடி சடப்பிடணும். இப்படி 3 நாள் ரிப்பன் போட்டு கட்டிடணும். அப்போ சாயம். ஆனால் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்க. இல்லை ஆயிடுச்சு ஆயிடுச்சு நாள் ஆயிடுச்சுங்க. என்ன படுத்துருச்சு அவ்வளோதான். அந்த மழை பெஞ்சு தண்ணி வெயிட்டுக்குங்கண்ணா. இந்த காற்று மழை வந்து நேரம் அடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அடிச்சுன்னா சாயல் தான் சாயிறது மாதிரி. உங்கள் பேர்னா? என் பேர் குமாருங்க. குமார். நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? இங்கே தான் அழகர் மலை. சரி. பாருங்க அங்கே தான் மேலே எந்த வீடுங்க? அங்கே பாருங்க மேலே ஒரு புழு தெரியுது. கேன் அது கீழே ஓட்டு வீடு. எந்த இடம்னா? அங்கங்க அந்த புழு ஒயிட் கேன் ஒன்று இருக்குங்களா சிண்டெக்ஸு. ஒயிட் கேனு. ஓகே ஓகே. தெரிய மாட்டேன். இந்த இருக்கு அந்த ஒயிட்டு சிண்டெக்ஸ் உள்ள ப்ளூ வீடு. கீழ் வீடு ஓட்டு வீடு. ஆமாம், அது கீழே ஒரு ஓட்டு வீடு இருக்குங்களே, அந்த ப்ளூ வீட்டு கீழே. ஆமாங்க. சூப்பர்ண்ணா. சரிங்கண்ணா சரிண்ணா சரிண்ணா. இப்போ வீட்டுக்கு பக்கத்துல அண்ணனுக்கு வேலை இன்னைக்கு. ஆமாம். சரிங்கண்ணா. இங்கேருந்து அப்படியா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கல்லட்டி பெண்டு இதுதான் ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. எப்படி வருது பாருங்க அதில் பஸ்ஸு. ஷூவை கழட்டிடலாம். கழட்டிட்டு பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாங்க. தெரியாதா? கடைசியா நீ போயிட்டு வந்திருப்பா. அவன் செகண்ட் ட்ரிப் போயிருக்காரு. ஏன் நல்லா இருக்குது பிடிக்கலையா பரணி? இன்னைக்கு தான் சுவா வந்தாப்புல. சுவா வேணாம்னாப்புல விட்டீங்களா? சந்தோஷமா போயிட்டு வா. என்ன சாகத்துல நீ வரலங்கற வரதா சொல்றேன். ஆமா அட்வான்ஸ் எல்லாம் என்னால வாங்க முடியாது. அது பாடி கட்டிக்கலாம். கட்டிக்கலாம். எவ்வளவு வாங்குற? 5 ரூபாய் வாங்கு. போயிட்டு வந்தனே கொடுத்துறேன். செல்வானா போயிட்டு வந்தனே கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு 5000 பெரிய மேப்பா. இது எந்த சேனல்னா? ரைன்ஸ்ங்களா? ஆமாங்கண்ணா. இது சிற்றூர் செல்வம். எந்த மாவட்டம் இது? ஃபுல்லாக நீலகிரியை பற்றி தாங்கண்ணா. எந்த இது எந்த மாவட்டத்தில்? நான் புதுக்கோட்டை சொந்த ஊர்லாம். அரிமளங்கண்ணா. அப்படியா? அரிமளம். கொத்தமங்கலமா? சூப்பர்ண்ணா. ஆலங்குடி. நான் அருணாங்கி ஆவணத்தாங்கோட்டை வரைக்கும் வந்திருக்கீங்க. அப்படியா? சரிங்கண்ணா. அந்த வழியில இந்த தஞ்சாவூருக்கு சாப்பிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா.
ரொம்ப வேகமா சொல்லணும். அவரையும் குழப்பி நம்மளையும் குழப்பக்கூடாது. சிவா மாதிரி அந்த எரிச்சல்ல நாளைக்கு வருவேன். சொல்றேன் மாப்பிள்ள, சொல்றேன் சொல்லிடாரு. சொல்றேன் அடிச்சு கூட கேட்பாங்க. சொல்லிடாரு. வர சொல்றேன். நீங்க என்ன பண்ண முடியும்? லாரி ஓட்டணுமா இல்ல டிரைவராகவே இருக்கணுமா? சரி கிளீனரா மட்டும் இது ஏன் ரொம்ப இழைச்சிட்டான்? இது சகல ரொம்ப இழைச்சாச்சு. அப்படியா? வர லாரிக்கு போனதெல்லாம் எப்படி பாடி உடம்பு ஏற்றிக்கிட்டு வர்றானுங்க. இது என்னமோ நாளைக்கு இது எத்தனை நாள் ஆகுங்கண்ணா விளையிறதுக்கு? 120 நாளுங்க. 120. சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்டாச்சுண்ணா. நீங்கண்ணா? நாங்கள் சாப்பிட்டோம். சரிங்கண்ணா. அண்ணா இப்போ இது போட்டியே வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற பூண்டுங்க தான். நம்ம நீலகிரி பூ இதெல்லாம் சொந்தம். இது நம்ம நாட்டோடது, நேட்டிவ் நாட்டு பூண்டு. இது ஏற்றுமதி வந்து அப்படியா? இங்கே விற்கிறதெல்லாம் இல்லை இங்கே ஏழை எடுத்து பெரும்பாலும் இவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம மக்கள் வாங்குறாங்களா? இது எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்களா? குஜராத் எக்ஸ்போர்ட்டுங்களா? என்னங்கண்ணா? குஜராத்துக்கா? குஜராத்ல இருந்து வெளிநாடு போறது. ஓகேண்ணா. மலை பூண்டு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பிளைன் வெளிநாடுக்கு வந்து இந்த ஊறுகாய் இந்த மாதிரி வெளிநாடு போயிடும். ஓகேண்ணா. ஃபாரின்ல அவங்களுக்கு ஊறுகாய் அந்த மாதிரி செஞ்சு. நீங்க எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வீங்கண்ணா? நாங்க வந்து சொல்றோம் நாங்க வந்துங்க இல்ல அந்த விவசாயம் சார்ந்தா இல்ல? ஆமா, விவசாயம் சார்ந்த வேலை எல்லா வேலையும் செய்வோம். கேரட்டு போடுவோம், காத்து விதை விடுவோம், வேடு கட்டணும், அது காவை எடுக்கணும். வண்டி மட்டும் வேற ஆள் ஓட்டுவாங்க. மற்ற வேலை எல்லாம் நாங்க தான் செய்யறதுக்குண்ணா. சரி. கொண்டு போடுறதுக்கு சித்தாள் வருவாங்க, அவங்களுக்கு காவாடி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா வேலையுமே செய்யணும். எல்லா வேலையும் உங்களுக்கு செய்ய தெரியும். ஒரு பூண்டை எப்படி விளைவிக்கணும், உருளைக்கிழங்கு எப்படி எந்த நாளில் வந்து மருந்தடிக்கணும், தண்ணி கட்டணும், எப்படி A to Z எல்லாங்க. தண்ணி வந்துங்க மெயினா இப்போ வந்து இதுதாங்க என்னங்க இந்த பாருங்க இது மாதிரி சொட்டு நீர் ஸ்ப்ரிங்க்லரா போட்டு ஓஸ் போட்டு மாட்டிடுவோம். சரிங்கண்ணா. பட்டர்ஃப்ளை பாருங்க இந்த காத்துல மாட்டிட்டாங்க. ஆமாங்கண்ணா. ஆன் பண்ணிட்டு அதை சரிங்கண்ணா. ரொம்ப நேரம் அந்த காக்கா இங்கே சுத்துது. ஒரு வடை போட்டுருக்காரு. வடையா? ஆமாங்கண்ணா. நான் போயிட்டு வந்துட்டேன். குடிய கம்பெனி தேவையில்லாம வாயான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து
ஞாபகப்படுத்தி விட்டார் அந்த மனுஷனை. சொன்ன மாதிரி ஒரு மரமா குடிக்காம போவான் அவன். என்ன கால் விஸ்கி விஸ்கி நடக்கிற என்ன எப்பவுமே நீ சந்தன போட்டு பேருக்கு பட்டை போட்டு ஆறா எட்டா வீட்டுக்கு போறதா எங்க இல்லப்பா அவர் தான் சொல்றாரு அந்த தோட்டத்துக்கார அண்ணன்ட்ட கேரட் ஒன்று பறிச்சுக்கிறேன் அப்படின்னேன். ஸோ அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இல்லை இறங்குறதாங்க செம்ம கஷ்டமாக இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், தளன்ட்டு இருக்குது பாருங்கள், அவ்வளோ பசுமையாக எவ்வளோ எனர்ஜி இதுக்கு போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டோட உரங்கள் தான் இவங்க பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் அந்த காளான் வந்து தயாரித்ததுக்கப்புறம் அதை மேக் பண்ணுற அந்த வைக்கோல் அந்த குப்பைகளையுமே வந்து இதுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்க தெரியுது உள்ள எடுப்போம். ஐயோ பறிக்க உங்களுக்கு செம்ம சைஸ்லையாக இருக்குது. இதை எடுத்துவோம். வா செம்ம சைஸு, செமையான சைஸில் பறிச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். கீரை கேரட்டோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. இதே வந்து ஒரு 300 கிராம் வரும். நமக்கு தான் லஞ்ச். இன்றைக்கி லஞ்சே சாப்பிடல, செம பசி. ஸோ இதை அப்படியே கழுவலாம் வேண்டாம், அப்படியே தொடச்சிட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குது ஏரியாவே. அண்ணா வரேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, சரிங்கண்ணா. ஆமாம் சரிண்ணா, போயிட்டு வரேன். பாய்ண்ணா. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹார்ட் போட்ட மாதிரி. இந்த பக்கம் ஃபுல்லாக கேரட்டு தாங்க. கேரட் தோட்டம் எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடு போட்டிருந்தாங்க கேரட்லாம். இந்த பக்கமும் முளைச்சிருக்கு சும்மா எக்ஸ்ட்ரா. இங்கே பாருங்கள், எல்லாம் போன டைம் வெட்டிட்டு வீசிருப்பாங்க மாதிரி. இந்த சைடு இங்கிட்டலாம் பாருங்கள்
இப்படி அங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் சும்மா கேரட் அதுவாகவே முளைச்சிருக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா போன டைமு உருளைக்கிழங்கு போட்டிருப்பாங்க மாதிரி, அதெல்லாம் தூக்கி வீசியிருப்பாங்க மாதிரி வேஸ்ட்டுன்ட்டு, அதெல்லாம் அந்த கால்வாய்க்குள்ளெல்லாம் சும்மா முளைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு முளைச்சிருக்கு. இல்லை உருளைக்கிழங்கு தாங்க, நல்லா பெருசாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராகுங்க, காய்கறிக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு கேரட்டு தான் வாங்கியிருக்கேன், 4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். உடனே என்னோடய மிஸ்ஸஸ்க்கு கொடுக்கலாம். அந்த ஒரே ஒரு கேரட்டை வச்சு ஒரு நாளைக்கு அவள் 1 டே ஆஃப்டர்நூன் பொரியல் மேக் பண்ணிடுவாள்.